பொறுப்பான மனிதர்களா போதும்ல என்னன்னே புரிய மாட்டேது எனக்கு. யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. என்ன அர்த்தம்? பிக் பாஸ் வீட்டில் இன்னைக்கு எபிசோடில் காலையில் எழுந்ததுலேருந்து ஒரே புலம்பலாக தான் போயிட்டு இருக்கு. காலையில் காஃபி போடுறதுக்கு பால் கூட கொடுக்கல, பசிக்குது, சாப்பாடு கூட இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக லைனுக்கு வந்த பிக் பாஸ், நேற்று உங்ககிட்ட கொடுத்த அந்த பாத்திரத்தெல்லாம் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் நேற்று ஸ்டேஜில் வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு எலிமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரும் அதை கேர் பண்ண மாதிரியே கொஞ்சம் கூட தெரியல. ஏதோ விளையாட்டாக ஏதோ சொல்லிட்டு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரியே இருக்காங்க. 2-3 பேர் மட்டும்தான் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாங்க, மற்றபடி யாரும் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் நடக்கும், ஒருத்தவங்க வெளில போவாங்க. அது யார் என்ன அப்படின்றது தெரியல. பிக் பாஸில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின்னராக எனக்கு தெரிஞ்சு ஜாக்குலின் ஒரு தீபக், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. தீபக் தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவர் வந்து கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.